ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான சாண்ட்விச் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஆனியனை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஆனியன் கட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 தக்காளி, இதையும் நம்ம அதே சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா, இப்போ இதையும் நம்ம நல்லா கட் பண்ணிடலாம். நம்ம செய்ய போகிற இந்த சாண்ட்விச் பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு மேஜிக்கல் ரெசிபி. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. இப்போ ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, வெங்காயம், அப்புறம் மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், அப்புறமா பெப்பர், இது எல்லாமே தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை தான் நம்ம சாண்ட்விச்சுக்குள்ளே வச்சு செய்ய போகிறோம். சாண்ட்விச் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் அயர்ன் பேன் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரெட் எடுத்து அந்த ப்ரெட் மேலேயும் நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்றேன். இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை பேனில் வச்சுட்டு அது மேலே வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் நான் கரெக்டாக போட்டுட்டேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வைக்க போகிற ப்ரெட்லேயும் அதே மாதிரி நல்லா நெய் தடவிக்கோங்க. இப்போ நெய் தடவியாச்சு. இதை வந்து வெஜிடபிள் சைடு வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க நெய்யெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகி அந்த 2 ப்ரெட்டும் நல்லா ஸ்டிக்கி ஆகும், நல்லா ஒட்டிக்கும். சாண்ட்விச் மாதிரி நம்மளுக்கு அப்போ தான் வரும். இப்போ இதை வந்து ஒரு தோசை கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் 2 ப்ரெட்டும், அப்போ தான் ஒட்டும். பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ஈஸியான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். சூப்பராக வந்திருக்கு நம்ம சாண்ட்விட்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அபிஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.